நான் போட்டு அனுப்பிச்சு நகையெல்லாம் அதெல்லாம் எங்க இருக்கணுமோ அங்க பத்திரமா இருக்கு. வெரி குட். எங்க பெட்டியிலையா? இல்ல, முருகன் கோவில் கஜானா பெட்டியில. உனக்கு பதறாதீங்க. கலைப்பொருள்கள்ங்கிற பேரால கோவில் நகைகளையும் சுவாமி சிலைகளையும் திருடி வெளிநாட்டுக்கு விற்பனை செய்யறது உங்க தொழில். உமா, என்னையே தியாகம் செஞ்சாவது என் கடவுளுடைய செல்வத்தை அவங்கிட்ட ஒப்படைக்கணும் தான் உங்களுக்கு என் கழுத்தை நீட்டினேன். ஷாபாஷ், வெல் பிளான். நானும் வெளிப்படையா சொல்றேன், சில திருட்டு என் தொழில், இனியும் நான் செய்ய போற தொழில். வேண்டாங்க, கோவில் சொத்து வீட்டுல இருக்கிறது கூரை மேல நெருப்பு இருக்கிற மாதிரி. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றத நீ கேளுடி கழுத. கொள்ளை அடிக்கிறதா என்னுடைய லட்சியம். அதை யாராலும் மாற்ற முடியாது. பணிவோடு ஏன் லட்சியத்தையும் சொல்றேன், கேளுங்க. இனிமேலும் கோயில் சொத்து கொள்ள போகாம என் புருஷனை தடுக்கணும். என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் முன்னால உங்களை கொண்டு போய் நிறுத்தணும். நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு வடிவேலன்னு பேர் வைக்கணும். ஏன் சிரிக்கிறீங்க? நிறைவேற முடியாத உன்னுடைய ஆசைகளுக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லி என்ன கொல்லாதீங்க. கணவனை நம்பாம கேவலம் ஒரு கல்ல கணவனை நம்புற நீ அந்த கல்லையே கட்டிப்பொருள். 10 மாசத்துக்கு அப்புறம் ஒரு அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல வந்து ஐயோ, தெய்வ நிந்தனை வேண்டாங்க. அரசு அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். எந்த குழந்தைய கேட்டா கூட சொல்லுமே. பழைய கதை பள்ளிக்கூடத்திலே படிச்சிருக்கேன். சூரனை வென்றவன், மலையை வென்றவன், நினைத்ததை நினைத்தவாறு அருளும் அமலன் விமலன், அள்ளி கொடுக்கும் புள்ளிமயில் வேலன். சந்தேகம் என்ன? அது சத்திய வாக்குங்க. அடியார்கள் அழைக்கும் முன்னே ஓடி வந்த அருள் புரியத்தான் அந்த ஆறுமுகன் பூமியில ஒரு காலம், புள்ளிமயில் மேல ஒரு காலம் வச்சு காத்துட்டு இருக்கான். அருமையான விளக்கம். அப்போ உன்னுடைய துயர சீக்கிரத்துக்காகவும் இந்த ஆண்டி பைய வருவான்னு நீ நம்புற இல்லையா? உறுதியிலும் உறுதியா நம்புறேன். ஆல்ரைட், நான் உன்னை விவாகரத்து செய்ய போறேன். நான் இல்லாம உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க வருவானா உன் வடிவேலன்? பார்க்கிறேன். நான் அவன் மேல கொண்டிருக்கிற பக்தி உண்மையானா வடிவேலன் நிச்சயம் வருவான். எனக்கு ஒரு குழந்தை பிறக்க அருள் புரிவான். ஓ, அந்த குழந்தைக்கு இந்த சுப்பன் தான் அப்பனோ? இல்ல, நீங்கதான். இது சத்தியம். இதை சாதிக்க வருவான் வடிவேலன். நிச்சயம் வருவான் வடிவேலன். நிச்சயம் வருவான். வேலம் வருவான், வடிவேலம் வருவான். கந்த என்ன கைவிட மாட்டான். பக்தி இருக்க வேண்டியதாமா, ஆனா அது பைத்தியமா மாறிடக்கூடாது. உன் புருஷன் உன்னை விவாகரத்து செய்ய போறேன்னு சொல்றான். ஆனா நீ என்னன்னா அவனுக்கே ஒரு குழந்தைய பெற்று அதுக்கு வடிவேலன்னு பேர் வைக்க போறேன்னு சொல்றேன். ஏம்மா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? வெற்றி வடிவேலா, தனிகை முருகா, நான் எந்த வேளையும் வணங்கும் கந்த வேலை. என் லட்சியம் நிறைவேறணும். ஏன் வெற்றி உன் வெற்றிப்பா. உன் நம்பிக்கையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அப்பா, இந்த தும்பிக்கை என் தம்பி மேல நம்பிக்கை வச்சுட்டா நம்ம துயரமெல்லாம் தூசியா பறந்துடும். அப்பா, என் கணவர் திரும்பி வந்து நிச்சயமா என் கூட குடும்பம் நடத்துவாரு. நீ இங்க ஏங்கி தவிக்கிற, பாஸ்கர் எங்க இருக்கானோ, என்ன செய்யறானோ? தங்கமலம், உனக்கு எனக்கும் பூர்வ ஜென்மத்திலேயே தொடர்பு இருந்திருக்கும் நினைக்கிறேன். 3 மாசத்துக்கு முன்னால நீ கோயில நாட்டியம் ஆடினியே, அன்னைக்கே தீர்மானிச்சுட்டேன் நீதான் என்னுடைய எதிர்கால மனைவி. உங்க அன்பு கல்யாணம் வரைக்கும் தொடரும். பைத்தியம், என்ன அப்படி கேட்டுட்டேன்? வேணும்னா ஊரறிய உலகறிய சாஸ்திரோத்தமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரிஜிஸ்டர் கல்யாணமும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சுயமரியாதை திருமணமும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சேஃப்டியா வேற ஏதாவது முறை இருந்தா சொல்லு, அப்படியும் தாலி கட்டுறேன். ஒருத்தன் ஒருத்தையே ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணிக்குவான். நான் 4 தடவை பண்ணிக்கிறேன். போறாதா? இத பாருங்க, எங்க அப்பா என்ன ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ராப்பகலா உழைக்கிறாரு. நான் உங்களோட பழகிறது அவருக்கு தெரியவே தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்களோட இப்படி வெளியே வர்றத அவர் அனுமதிக்கவே மாட்டார். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா? யார் உங்க அப்பா? பேரு வேதகிரி. வேதகிரியா? மேஸ்திரி வேதகிரியா? ஆனா அவர் என்கிட்ட அவர் என்கிட்ட தானே வேலை பாக்குறாரு. நான் சொல்றது கேளுங்க. நான் மானத்தோட வாழும் நினைக்கிறேன். இவன் தலை குடிஞ்சு வீட்டுல இருந்தாதான் நான் தலை நிமிர்ந்து ரோட்ல நடக்க முடியும். உங்களுக்கு இது பொழுதுபோக்கு சார், ஆனா எங்களுக்கு இது உயிர் வாழ. உங்க
உங்களை தண்டிக்க எனக்கு சக்தி இல்ல. ஆனா இவ தலைய புலதான் எனக்கு நிம்மதி. செங்கமலம் எனக்கு எந்த தவறு இல்லை. நான் தான் அவளை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். அவளை நான் மனசார விரும்புறேன். ஆண்டவன் மேல சத்தியமா சொல்றேன், உங்க மகனை நான் கல்யாணம் செய்வேன். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உங்க மனசு மாறலனா முதல்ல உங்க மகனுக்கு பதிலா என்ன விட்டுங்க. விட்டுங்க. என் பொண்ணுக்காகத்தான் நான் வாழ்க்கை நடத்தேன். இவளுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை கொடுப்பீங்களா? நிச்சயமா. இவ கழுத்துல ஒரு தாலியை கட்டுவீங்களா? சத்தியமா சொல்றேன், உங்க மகளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம நான் காப்பாத்துறேன். என்ன நீங்க நம்பலாம். செங்கமலம், நீ வீட்டுக்கு போ. அப்ப நான் வரேன் முதலாளி. செங்கமலம், உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு. இப்ப சந்தோஷம் தானே? ஐயா, 16 பெற்று பெருவாள் வாழம் தர்மசாமி. 16 வேண்டாம் ஐயா, 2 போதும். எங்க அது? உங்களுக்கு கள்ள கப்படமே கிடையாதுங்க. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. இவன் பாத்திரமே இல்லாம வந்திருக்கான். நீ போய் ஒரு நல்ல அலுமினிய பாத்திரம் வாங்கிட்டு வா, நான் போடுறேன். போ போ. அம்மா நீங்களா? இவரோட வா. கணக்கு சௌக்கியமா? அபார சௌக்கியம், அபார சௌக்கியம், அபார சௌக்கியம். கணக்கு ஐயா ஐயா, இது வரைக்கும் நான் கல்யாணமே செஞ்சுக்க போறதில்லன்னு சொன்னேன் இல்லையா? உமா கணக்கு. ஆமா ஆமா ஆமா. செங்கமலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயா எனக்கு கல்யாணம் ஆச்சே வந்திருக்கு. கணக்கு, எங்க 2 பேர் கல்யாணத்தை நீதாயா நடத்தணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் தலைமை தாங்குற வழக்கம். அப்போ இந்த வருஷம் திருக்கல்யாணம் செங்கமலத்தோடவா? இப்பதான் என் வாழ்க்கையில வசந்தமே வீச ஆரம்பிச்சிருக்கு. என்ன கணக்கு பிள்ளை, என்னாச்சு? சொல்லலாம்னா வாய் வரல, சொல்லாமே இருக்க முடியல. உங்க புருஷன் என் முதலாளி. அவருக்கு என்ன? அவருக்கு ஒண்ணு இல்லம்மா. அவர் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நடத்துறாரு. அத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாரு. தாயே, அந்த செய்தியை உங்ககிட்ட சொன்னா ஏதாவது ஒரு 5 காணி நல்லா எழுதி வைப்பீங்க, அதை வச்சு பொழைச்சுக்கலான்னு தான். அம்மா, அதுக்குள்ள போயிட்டாங்க. கண்ட செய்தியா போயிடுச்சாப்பா.